சொல்லக்கூடிய முத்தலுக்கு முதலறைய எனது தந்தை சிவபெருமான். அப்படி இருக்கையில் சிங்க மகாசூரன், சூரபதிமன், தாரகாசுரன் உன்ன அரக்கர்கள் மூவரும் ஆளும் புரட்டம் தேவர்களை குடும்பம் செய்தார்கள். அன்னவர்கள் என் தந்தையிடம் முறையிட அதற்கு கேட்டதென தந்தை கோபங்கள் தெரிக்க நெற்றிக்கன் திறக்க அதிலிருந்து ஆறு தீபுரி அக்கனை கிணாக பிறந்து சரவண போயில் விழ அவை ஆனது ஆறு தமிழின் தவள இது அறிந்த காலத்தில் பெண்கள் எடுத்து அமுதூட்டி சீராட்டி அன்போடு வளர்த்து வர அச்சமயம் இது அறிந்த என தாயன உமையவள் ஆறு குழந்தையும் சேர்த்து அணைக்க ஆறு குழந்தைகள் ஓர் உருவமாக அவள் உங்களோடு காட்சியளிக்க அன்று எனக்கு ஆறுமுகம் என்றும் சரவண போயில் தவந்த நாள் சரவணா என்று பெயர் பெற்று என் தாய் கொடுத்த சக்திகளை கொண்டு சூரபதமனை இருபாதியாக பிளந்து ஒருவதை மயிலாகவும் மதுவை செல்வ வைத்து தெம்பரங்கொண்டத்தில் தெய்வானை மனமுடித்து வரும் பத்திரனுக்கெல்லாம் காட்சி கொண்டிருக்கிறேன். யானவரும் பின்னே மணி யோகவர் முன்னே அதை போல நாரதர் ஞானம் கேட்கின்றது. எதிர்பார்ப்போம். கற்பனைக்கு வெளியிருந்து கடவுளுக்கும் தோன்றவே
தெய்வத்தின் பேரெடுத்து தேவியை தேவிக்கு தெய்வத்தின் பேரெடுத்து தேவியை தேடு தேவிக்கு தூது கொள்ள தென்றலே போடு கம்மனை கூப்பிடுங்கள் இதையை காண்பாய் கவி கவி காதலவன் கம்மனையும்பான் அவனுக்கு நமக்கு கண்களில் இருப்பு மார்கழி பணி என்றோ அவளது சிரிப்பு மார்கழி பணி என்றோ அவளது சிரிப்பு தெய்வத்தின் பேரெடுத்து தேவியை தேடு தேவிக்கு தூது கொள்ள தென்றலே போடு தெய்வத்தில் போனவில்லை எண்ணத்தின் நடிப்பு எண்ணத்தில் தோன்றுதம்மா வசந்தத்தின் நொடிப்பு எண்ணத்தில் தோன்றுதம்மா வசந்தத்தின் சிரிப்பு நாயகி உலகு காவியை இல்லை நரவிடும் தாழை நெஞ்சில் திரைமுழுவதில்லை நரவிடும் தாழை நெஞ்சில் திரைமுழுவதில்லை தெய்வத்தின் பேரெடுத்து தேவியை தேடு தேவிக்கு தூது கொள்ள தென்றலே போடு தென்றலே போடு தென்றலே போடு. யார் ஒரு முன்னே மணி யோசு ஒரு முன்னே அதே போல நாடோட ஞானம் வைக்கின்றது என்ன காரணம் எதிர்பார்ப்போம். ஹலோ ஹலோ இங்கு வேலன் வேடன் விருத்தனாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் திரு குருதேவன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய திருக்கானை கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது நாடக கலையின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு கதை தொடர்கின்றேன். என்னை
தர தலைவா 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 சண்முகநாதா அகர முகர மகர மகர நகரின நகுடகு டிகிடிகு டங்கு டிங்கு என்று சொல்லக்கூடிய கந்த சஷ்டிகளுக்கெல்லாம் உயிரோட்டமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே கந்த சஷ்டி பரம்பொருளே அடியே நமஸ்காரம் வருகிறாரே கலா கண்மணி சொல்றே கவிஞானம் கொண்ட கலை திலகரே வருக வருக நாரத முனியே வருக 7 உலகத்துக்கும் சொந்தக்காரே வருக தாங்களை பார்த்ததுடன் எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது ஏதோ ஒரு நல்ல காரியத்தோடு வந்திருப்பீங்க உண்மை 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 தங்களை பார்த்து வெகு நாளாகி விட்டதல்லவா ஆகையினால தமிழ் பண்பாடு வந்தவருக்கு தகுந்த வரவு கொடுக்கணும் அல்லவா அப்படின்ற காரணத்தினால மனதுக்கு நல்லவரே பாருங்கள் எங்கு சென்றீர்கள் எல்லோரும் கண்டீர்கள் கண்ட வருத்தெடுத்து கச்சியமல் கொண்டாடுப்பார்களா முருகா ஞானபடிதா எங்கே கலகம் கலகம் எங்கே என்று உலகத்தை சுற்றி வரும் மார்க்க மத்தியில் பூலோகத்தை கண்டு சிறப்பாக சென்று கொண்டிருக்கும் இடத்திலே குறிஞ்சி நிலத்தில் அழகான கனி ஒன்றை கண்டேன். கண்டது கனி, பார்த்தது நாரதமுனி, அடைய வேண்டுமோ சிப்பிரமணி. கண்ணனை கண்டதுடன் கனியா உங்களுக்கு யாவூருமா? உண்மைதான் ஐயா. என்னங்க ஏற்கனவே தாங்கள் ஒரு கனியை கொண்டு வந்தீர்கள். கொண்டு வந்ததே எனக்கு என்ன கிடைத்தது?
ஏன் கொண்டு வந்ததுனால உங்களுக்கு கொண்டு வந்ததுனால எனக்கு நீ கொண்டு வந்ததுனால எனக்கு கிடைத்தது என்ன முட்டை விளக்கம் மனம் முட்டைத்தையும் கிடைச்சு முட்டை இடந்தையும் கிடைச்சது அம்முட்டு காணாதுங்கிறீங்களா? இல்ல அதுக்கு அதையும் கிடைச்சது அது கிடைச்சதை பத்தி நான் பெருமையை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க மாப்பிள்ளை கொண்டதுனால இருந்தாலும் கிடைச்சிருக்கேன். ஆனா நீ கனியை கண்டு வந்திருக்கீர்கள். கண்டு வந்தாலும் அது பறிப்பு விடுமா இல்ல இருக்குமா? முருகா 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 என்ன ஒரு தடவை சொன்னால் என்ன இந்த அம்சத்தில் பிறந்த பாவம் எல்லாம் துளையும். அழகரா அழகரா அகரமாக வந்தனருக்கு எதிரும் சிகர கோபுரம் கட்டி பிடிப்பதும் நிகர் இல்லை நிச்சயம் தானே இப்பிறவிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு நக்கீரன் சொல்வதை போல இந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஒரு கனியை உங்களுக்கு நான் கொண்டு வந்ததுனால அந்த கனி கிடைக்கவில்லை என்ற ஒரு ஏக்கத்தோடு அன்னைக்கு ஏன் சொல்ல நீங்க கேட்காததுனால தானே தாய் தந்தையை பிரிந்து வைரமணியிலிருந்து அந்த நீங்க சொன்னதை போல இப்படி ஒரு முறை கோவணத்துணையோடு போய் நீங்க அங்க பழனிமலை மீதுல நின்னீங்க. ஆனா மீண்டும் மாப்பிள்ளை வருத்தத்தோடு அந்த கனி கிடைக்கல என்ற காரணத்தினால ஏக்கத்தோடு நீங்க பழனியில நீங்க அமர்ந்தீர்கள். ஆனா இன்று மீண்டும் ஒரு கனியை நான் கண்டு வந்திருக்கிறேன் என்றால் இந்த கனியினால அந்த கோபம் எல்லாம் தணிந்து கோ என்று சொல்லக்கூடிய இந்த உலகமே ஒரு ஸ்தாபனம் படைக்க வேண்டும். ஆனா இதனால என் சொல்ல கேட்கலைன்னா அந்த ஒரு முளை கோவண துணியும் பறி போனாலும் போகலாம் ஐயா. இதுதான் ஐயா நிச்சயம். அப்படிங்களா? அப்ப கனி என்றாலே மாப்பழா வாழைன்னு சொல்லக்கூடிய முக்கணிதான் சிறந்தது. நீங்க சொல்றதை பார்த்தா அதுக்கும் சிறந்ததா? என்னுடைய வருத்த கொள்கை பார்க்கலாம். கொஞ்சம் முழுமையா சொல்லிட்டாங்க. மகனிக்கு தேங்கதளி மகனிக்கு மேலினிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே. ராஜா நந்தநந்தம் 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 என்னது சாதி முல்லை பாவையின்றி பார்வையில்லை ராகங்களின் சங்கீதமில்லை தாவும் காதலில்லை என்னாதே சங்கீத சாதனை காதலில்லை. வந்து மலருமோ அறிமுகம் செய்து விலகுமோ கிளிகளில் தந்த முடியுமோ அது முழுவதை தாங்க முடியுமோ கரவியில் உயிரின் உறவாகி அழுது திரிவாகி தனிமையில் எந்த இதயம் தருகாது குதிருமோ ராஜதீபமே எந்த மாதலில் வாராயோ கோயிலே 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 உந்தம் ராஜதீபமே
இந்த ராகத்துலதான் குருதேவ முருகா இப்படியும் மாத்தி போட்டாங்க. மகனிக்கு தேர் கதளி மகனிக்கு தேரிக்கும் உகனியை காத்து மகனிக்கு தேர் கதளி மகனிக்கு வேரிக்கும் உகனியை காத்து அக்கனியை இக்கதனி கொய்யாமல் கொய்து என்றும் அணைக்கிட வேண்டும் எங்கள் வார்த்தருளா. அந்த இந்திரன் சந்திரன் அவன் மக்கள் என்றிருக்கிறான். அந்த நம்மையும் ஊர்வசியும் பார்த்திட என்று மகனிக்கு தேர்கதடி மகனிக்கு வேலிக்கும் உகனியை கண்டு மனம் அப்பேற்பட்ட மங்கனிக்கு தெற்கதலி மங்கனிக்கு வேலினைக்கு பூங்கனியை கண்டு மனம் பொறித்தேன் ஐயா. அக்கனியை இக்கனவே கொய்யாமல் கொய்த அணைக்கிற அணைக்குல காலமல்லாம் நினைக்கணும் இதற்கென்னே தாங்கள் உழைக்க வேண்டும். மாங்கனிக்கு தேர்களை வங்கனிக்கு மேலே நிற்கும் பூமியை கண்டு பூங்கனியை கண்டு மனம் உறுதியீர்கள். அக்கனியை இக்கனமே கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும். அனைத்தால் அரவணைப்பும் கொடுக்கும். அனைத்தால் அனைத்தும் ஆமா அதை கொடுக்கறியா மாப்பிள்ள நீங்க அணைக்கிறத பொறுத்து இருக்கு. இல்லைன்னா அப்புறம் அணைத்தாத்தான் கொடுக்கும். அணைக்கிற விதமா அணைச்சா எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு நீங்க சொல்றது அப்படிதான் சொல்றீங்க. அதனால கணிக்கு சாஜம் இருக்கிறதா இருக்கு. சோட்டம் என்ன முனியே நோக்கும்போது ஐம்பொழுதுக்கும் சொல்லிருக்குமா மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்பொழுதுகளுக்கும் சுவையை தடக்கூடிய கனி பச்சைகள் கண்டால் என் நேரம் பச்சைகளுக்கு கனி என்றால் நெருக்கம் அல்லவா? காரணம் உலகத்துல எங்காவது கனிகளை கண்டு பறவைகள் விலகி ஓடுமா? ஆனால் நான் கண்ட கனியை பறவைகள் கண்டு விலகி ஓடவே ஓடாது. அதனுடைய ரசத்தை பருகக்கூடிய தன்மை உண்டு. காரணம் மனம் பாக்கு காயம் என சொல்லக்கூடிய தெரிய காரணங்களுக்கு வெட்டாத உயரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த உலகத்துல இந்த கனியை யாருக்கும் எட்டாது ஒட்டாது விட்டாது. உங்களுக்கு தான் எட்டு ஒட்டு அசந்தான் முட்டும். எனக்குத்தான் ஒட்டும் எனக்குத்தான் எட்டுமா? எட்டாத கொம்பு எட்டாத கொம்பு இரண்டு பிடிங்க சொல்றத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. கனிகளுக்கு ரெண்டு கொம்புகள் உண்டா? நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு நீங்க கிளைகளிலே இரண்டு கொம்பு உண்டு, கூர்மையான கொம்பு. ஆனா என்ன நீங்க சொல்றதை பார்த்தாலே
கனியாக தோன்றவில்லையே. பார்த்தது வேற ஒன்றும் இல்ல முருகா. என்ன பார்த்தீங்க? என்ன மாப்பிள்ள? பெண்ணை பார்த்தேன். என்ன மாப்பிள்ள? முதல்ல சொல்லக்கூடாதா? இன்ன வரை நம்ம நிப்பாட்டி வைக்கணும். இருங்க. ஒரு பார்வை பார்த்தா போதுமா? இவ்வளவு நேரம் என்னை நிப்பாட்டி வைக்கலாமா நீங்க? என்ன நீங்க? ஒரு விஷயம் தெரியுமா? நாமெல்லாம் தேவர்கள். சரி, பார்த்த மாத்திரத்தில் அப்படியே உருவாகக்கூடிய தன்மை நமக்கு உண்டு. நீங்க ஒரு பார்வை பார்த்துட்டு வரோம்னு சொல்றீங்க. ஆர்வையிலேயே கணிச்சிடும். கல்லையும் கனியாக முடியாது உண்டு உண்டு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஆதிகளை கொடுத்த வாக்கு பாதியுடன் நிக்க கூடாது. சுடர் விளக்காரன் தூண்டுகோலாக அடிய வந்திருக்கேன். வள்ளியை பார்த்தேன். அன்னவனிடம் உங்களுடைய விவரம் எல்லாம் எடுத்து உரைத்தேன். மறுத்தார். காரணம் என்ன? அஞ்ஞானம் இருளில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை விஞ்ஞான சிறையில் அடைக்க வேண்டும் என்ற ஞான சக்தியாகிய தாங்கள் சென்று ஒரு விஷயம், நீங்க இப்படியே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, முருகன் எப்போ வரமாட்டாரான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவனுடைய தவத்தின் தன்மை முடிந்துவிடும். அவனிடம் என் சபதம் நிறைவேற வேண்டும் அல்லவா? நான் சபதம் செய்த காரணத்தினால் எமக்காக தாங்கள் ஒரு வேறுவராக சென்று ஒரு இனத்தவரை போல் சென்று ஒரு மானை துரட்டி செல்வது போல். என்ன மான் என்றால்? மானை என்று தாங்கள் செல்லும் பொழுது உங்களை தானாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறீர்களா? என்ன சொல்வார்? உங்களை கேனனாக்க நினைப்பா. நாக்கும் போது நம்ம விடுவோம். என்ன மாப்பிள்ள இந்த கே என்ற வார்த்தையில ரெண்டு ஒவ்வொரு பாருங்க. அது நமக்கு வேண்டாம். நீங்க தமிழ் கடவுள். இந்த நை என்ற இடத்துல முடிவுல இருக்கிற கே நை, அந்த இடத்த ரொம்ப பைய வச்சுக்கோங்க. ஏன்னா வழியில போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சுருக்கு போய் கிடக்கு வச்சுக்கோங்களேன். அப்ப மனிதனுக்கு அந்த பைய பார்த்தோம்னு என்ன நோக்கம் வரும்? எடுக்கணும்னு ஆசை வரும். எடுக்கணும்னு ஆசையா முத வரும். பைக்குல என்னமோ பொக்கிஷம் இருக்கு. இதை எடுக்கும் பொழுது சுத்துல உள்ளவங்க எவனாலும் பார்த்துட்டேன்னா பங்குக்கு வந்துருவேன் அப்படின்னு அப்ப 4 பக்கம் பார்ப்பேன். பார்த்துக்கிட்டு அந்த என்ன ஒருத்தல் இருக்க மாட்டாங்க. அப்பதான் அந்த குனிஞ்சு அந்த பைய எடுத்து அந்த பைய வீட்டுக்கு கொண்டுட்டு போயிருவேன். வீட்டுல போய் 4 பேர் இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்கு அந்த சுருக்கு பைய விரிச்சு பார்த்தா அதுல வெறும் ஒரு கேவலம் ஒரு வெட்ட பார்த்துட்டே இருக்கான். என்ன அந்த பார்த்துக்கிட்டானா இவ்வளவு. அதை போல வள்ளியம்மை உங்களுக்கு மனம் புரியக்கூடிய கால நேரம் வந்த காரணத்தால் உங்களுக்காக 2 கரத்தால் 2 பூமாலை நாவால் பாமாலை பாடி உங்களுக்காக ஐயனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். பாலமான பாடி பூமாலை வரும் உங்களுக்கு பௌர்ணமி சொல்லியிருக்கீங்க மாப்பிள்ள. சென்று வரேன். இறைவா இறைவா உள்ளுயிர் வெள்ளையராயின்னு ஊழ்வனம் எல்லாம் நுழைய இதை மாற்ற யாரால முடியாது. இந்த உலகத்துல எத்தனையோ கவிஞர்கள் கலைஞர்கள் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மனிதனுக்காக சீர்காழி ஐயா கோவிந்தராஜன் இருந்திருக்கிறார், ஜவுந்தராஜன் இருந்திருக்கிறார், வட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருந்திருக்கிறார், சிறுகூடல்பட்டி கண்ணதாசன் இருந்திருக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கை தரத்திற்காக இந்த உலகத்தில் எவ்வளவு ஒரு புகழாரங்களை பாடி அவர்கள் மறைந்தாலும் அவர்கள் பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் இன்றும் நிலைத்து கொண்டே இருக்கிறது. அந்த ஸ்தாபனத்திலே வாழ்க்கையில மனிதன் வாழ்ந்தாலும் ஏசுற உலகம், தாழ்ந்தாலும் ஏசுற உலகம், இதுதானா வையகம். அப்படி என்று பாடிய மனிதனும் மறைந்தார். அவர் பூத உடம்பை விட்டாலும் அவருடைய புகழ் உடம்பை இந்த உலகத்தில் நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காரணத்தினால நாமெல்லாம் என்ன செய்யணும்னா, என்ன ஆரம்பத்துல நம்ம புறப்பது போய் இறப்பு நம்மளும் ஒரு நாளைக்கு மறைவது மெய்தானே அப்படின்ற காரணம். வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், பையகம் இதுதானடா பையகம் இதுதானடா பையகம் இதுதானடா. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், பையகம் இதுதானடா. வாழ்ந்தாரை
இருப்பவர் கேட்டார் நடிப்பெற மறுக்கும் இருப்பவர் கேட்டார் நடிப்பெற மறுக்கும் ஆண்டாலும் ஏசும் ஆண்டாலும் ஏசும் ஐயக்கம் இதுதான் பண்பாடு இன்றி பாதகம் செய்யும் அன்பாடு இன்றி பாரத செய்யும் பணத்தாரையாம் பகைத்திட நினைக்கும் மனத்தாரையாவும் படைத்திட நினைக்கும் குணத்தோடு குடும்பத்தை அளிக்கும் பாடுவாரும் குடும்பத்தை அளிக்கும் குணமாறி நடந்தே பகைமையை வளர்க்கும் குணமாறி நடந்தே பகைமையை வளர்க்கும் பார்த்தாலும் பார்த்தாலும் கையகம் இதுதானடா கையகம் இதுதானடா கையகம் இதுதானடா பார்த்தாலும் பார்த்தாலும் கையகம் இதுதானடா ஹல ஹல பொண்ணு இணையில பூமி ஆட்டும் சிக்கடி சப்பா பாட்டு வாங்கி வளர்ச்சி ஆட்டும் சிக்கடி சப்பா பாட்டு வாங்கி வளர்ச்சி அத்த பறிச்சு நட்டு போடு செல்லக்கண்ணு தனிய ஏத்த முடிச்சு அரைச்சு போடு செல்லக்கண்ணு ஆத்த பறிச்சு நட்டு போடு செல்லக்கண்ணு தனிய ஏத்த முடிச்சு அரைச்சு போடு செல்லக்கண்ணு பருவமெல்லாம் வேலைய வச்சு மதுரச்சு நாட வச்சு அறுத்து போடு களத்து நெட்டில செல்லக்கண்ணு பருவமெல்லாம் வேலைய வச்சு மதுரச்சு நாட வச்சு அறுத்து போடு களத்து நெட்டில செல்லக்கண்ணு நல்லா அறுத்து தூக்கி அளந்து ஓடி செல்லக்கண்ணு கொடியை ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில கொடியை ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில இருநக வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்லக்கண்ணு இருநக வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்லக்கண்ணு சேர்த்த பணத்தை விற்கடமா செலவு பண்ண
அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தளிக்க விடலாமா என்ன தனியா விடலாமா அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து அதுல பாருங்க சரிம்மா சொல்லுமா ஓடுறாங்க பூரா பதறிக்கிட்டு ஏன் நான் அதுல பாட்டு சொல்லணும் எல்லா பேரும் இப்படி ஓடுறாங்களே நான் அதுல பாருங்க ஏன் எல்லா பேரும் ஓடுறாங்க அதுல பாருங்க பதறிட்டாங்கம்மா அதுல ஏற்கனவே பாத்துட்டாங்க அதுல பாத்துட்டேன் பயந்துட்டாங்க நீங்க என்னைக்காச்சும் பாத்திருக்கீங்களா நம்ம பாத்திருக்கேன் அப்ப நீங்க பாத்திருக்கீங்களா பாத்திருக்கீங்கல்ல என்ன சொல்றீங்க உண்மைக்கே பாத்திருக்கேம்மா என்ன ஒரு நாளைக்கு கூட்டு போய் சாச்சி வேணாமா நீங்க வேணாமா அதுல பாருங்க திரும்பி அதுலயே பார்க்கவா எத்தனை நாளைக்கா நீங்க பாத்தீங்க நான் பார்க்கவே இல்லம்மா அப்படி நான் திருப்பி அதுல பாக்கட்டுமானா அப்ப என்னமோ நான் உனக்கு 100 தடவை சொன்ன மாதிரி திருப்பி அதை பாக்க நீ தானமா திருப்பி அதுல பாருங்க பாருங்கங்கற நான் பிறந்தது சொல்ல போறேன்ங்க அப்படி சொல்லுமா நான் பிறந்தது சொல்ல போறேன் சொல்லுமா எல்லா ஊர்லயும் பாருங்க எல்லா பேரும் ஆம்பளை ஊரா தூங்கிட்டாங்க அம்மா என்ன பெத்த தாய்மார்க பாரு நான் சொல்லிட்டேன்ல அம்மா விடிய போக கூடாது அதனால இந்த டீ இருக்கு கொண்டு வா தாத்தா ஏன் வேணான்னு நீங்க சொல்லக்கூடாது எங்க ஆளுதான் சொல்லணும்
அதுல பாருங்க திரும்பியும் பார்க்கவா என்ன பரப்பு போன பச்சை சொல்லுமா டீ? ஏன்டா? இருக்குதுல்ல அதுல பாருங்க ரொம்ப நாளாச்சு உங்கள்ட்ட நான் சொல்லி சரி சொல்லுமா இந்த கதையை கேட்கணும். சரி ஏன் அவனை கேட்க சொல்றீங்க? அப்ப நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்குமா அப்ப என்னை பார்க்கையில உங்களுக்கு பிடிக்கலையா? ஏத்தா அத்தா தீ கொண்டுட்டு வர உட்கார்த்தா. ஆமா இந்த ராஜபாட்டுக்கான துணிமணியை மாத்திட்டு இருக்கிறாரு. நீ இப்பதான் துண்டை மாறிச்சு போற உட்கார்த்தா. ஆமா உட்கார்த்த அந்த டீயை கொண்டுட்டு வரேன். உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு டீயை எடுத்துட்டு வர்றதுக்காண்டி உள்ள ஆழம் சுட்டுட்டு 2 பேரும் போறீங்க வருவேன். இங்க இருங்க நான் சொல்ற கேள்விதா போகாதீங்க. சொல்ற கேள்வி உட்காருங்க ஒழுக்கமா. எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து இப்ப நான் பிறந்து எப்படி வந்திருக்கிறேன்னு சொல்ல இருக்கு. எத்தனை குண்டிக்காய் நான் அடிச்சு நான் பிறந்தேன்னு சொன்னா தானே அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உட்கார்த்தா அப்படி உட்கார்த்தா. உட்காந்துருமா நீ மிரட்டுற மாதிரி பாக்க நீ உட்காருக்க அப்புறமே பேசுவ. உட்காருக்க நான் டீ எடுத்துட்டு வரேன். உட்காருக்கா இந்த வரேன் இந்த இருக்க எடுத்து வரேன். அதுல பாருங்க மேல அப்படியெல்லாம் அதுல பட்டுன்னு சொல்லக்கூடாது. சரி என்ன ஆர்வமா கதையை கேட்கறாங்க. பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு போகணும். சொல்லிருமா பட்டு பட்டுன்னு. அதுல பாருங்க ரொம்ப நாளா எங்க அங்கத்தால எங்க அப்பனு கல்யாணம் பண்ணி 10-12 வருஷமா பிள்ளை குட்டி இல்லாம இருந்திருக்காங்க. ஏன் ஒண்ணு கூட செய்ய விட மாட்டேங்கிறேன். கதையை கேட்கல நான் சேலையை கேட்கிறேன். என்ன மூடிட்டு உட்கார கல்யாணம் பண்ணி எங்க ஆத்தால எங்க அப்பனும் கல்யாணம் பண்ணி 10-12 வருஷம் பிள்ளை குட்டி இல்லாம இருந்திருக்காங்க. சரி ஏறாத இடம்ல போகாத இடம்ல எந்திரிக்காத இடம்ல கோயில் குளத்துலயா போய் எங்க ஆத்தால எங்க அப்படி ஏறினாங்க. ஏமா கோயில் குளத்துலதான் போய் ஏறுறதாமா? ஐயா என்ன இப்படி இருக்கேன்? எந்த ஊர் கட்டே? கோயில் குளத்துலயா போய் ஏறினாங்க. கோயில் குளத்துல வர அந்த 2 கிழமை எப்படி கொஞ்சிட்டு இருக்குதுன்னு கோயில் குளத்துலயா போய் ஏறினாங்க. ஒரு ஊர்ல கூட எங்க அம்மாவுக்கு உண்டாகும்ல குண்டாகும்ல. அப்படி இருக்கவும் எங்க அப்பனுக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. 1 ஏக்கர் காட்டை வித்துட்டு எப்படியாச்சும் நம்ம கொண்டாடி பிள்ளை பெக்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா காட்டை வித்துட்டு எங்க அப்பா வீட்டுல விட்டுட்டு உங்களாட்ட நான் பெரிய மனுஷன் சொன்னாங்களா எனக்கு தம்பி நீ பாவ எப்படியாச்சும் ஒரு வீட்டுக்கு போனோம்னா என்ன கேக்குறாங்க? என்னப்பா நல்லா இருக்கியா? பிள்ளைலாம் நல்லா இருக்கா? பிள்ளை எத்தனை படிக்குது? அதைத்தானே கேக்குறாங்க. நீங்க இப்ப கார் வாங்கிருக்கீங்க அதை கேக்குறாங்களா? கேட்க மாட்டாங்க. இந்த போன சீசன்ல ஒரு 10 பவுன் நகை எடுத்தீங்க அதை கேக்குறாங்களா? கேட்க மாட்டாங்க. எடுத்தோன்னே என்னத்த கேட்பாங்க? உன் பிள்ளைய நல்லா இருக்காயா? எத்தனை படிக்குதுங்க? அதானே கேட்டாங்க. எல்லா பேரும் இப்படியே கேட்டுட்டு இருக்கவன் எங்க அப்பனுக்கு காடுகரை என்ன காடுகரை இன்னைக்கு நினைச்சு எது வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி 1 ஏக்கர் இடத்த பூரா வித்து விட்டு எங்க ஆத்தார் எங்க அப்பனு சேர்ந்து போய் ஏறினாங்க. எதுல இன்னும் ஒரு மாதிரி கேட்டீங்கன்னா டிக்கெட் போயிருவேன். அப்ப எல்லா பேரும் சொல்லிருக்காங்க என்னடா இவன் பாவம் எங்க போனாலும் கொண்டாடி பிள்ளைய கூட்டு போறேன் அவனுக்கு ஒரு பிள்ளை வேணும் போல அப்படின்னு ஊர்ல இருக்கவங்க ஒரு மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. சரி தம்பி கோச்சுக்கார திருப்பரங்குன்றதுக்கு முன்னாடி கூட்டிட்டு போ அதுக்குள்ள உன் முன்னாடி பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டாங்க முக்கியமானவங்க. சரி நம்ம போய் எப்படின்னு பாத்துட்டு வருவோம் முறையனை அப்படின்னு எங்க ஆத்தால வீட்டுல விட்டுட்டு எங்க அப்பா மட்டும் வந்து ஏற்காரு. எதுல? திருப்பரங்குன்ற படிவாரத்துல ஏற்றாரு. சரி 3 நாளா ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்காரு. அப்ப கோயில் பூசாரி கேக்குறாரு தம்பி அண்ணாதாரம் உண்ணாம 3 நாளா ஒரு இடத்துல நிக்கிறிய என்னப்பா காரணம்னு கோயில் பூசாரி எங்க அப்பனை பார்த்து கேட்டாரு. கல்யாணம் பண்ணி 10-12 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் முன்னாடி பூச்சியா புழுவா பிள்ளையா குட்டியா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு எங்க அப்பா ரொம்ப வயிற்றுச்சலோட சொன்னாரு. சரி நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க அப்ப உன் முட்டாட்டி ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கு நீ போய் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வா அது வரைக்கும் நான் திறந்து வச்சிருக்கேன். உயிர் ஒரு மாதிரி கட்டி சொல்ற மொட்டை மொட்டையா சரி சொல்லிட்டு அந்த செய்தி எங்க மனசுல போட்டுட்டு சரி அங்கனே கார் எடுத்துட்டு போய் எங்க அம்மா கூப்பிடறாண்டி எங்க அப்பா மணப்பாறைக்கு போயிட்டாரு. நம்ம புருஷன் போன ஒரு இன்னும் காணாமனே எங்க அம்மா துறக்க மூடமா இருந்துச்சு. கோயில வீட்டு கதவையா சரி அப்புறம் எங்க அப்பா போனோன்னே ஏற சொல்லிட்டாரு. எதுல? கார்லயா? அப்படி உயிர் ஒரு மாதிரி கட்டி சொல்லுதா நீ இந்த அனுமா அப்படி சொல்ற? கார்ல ஏற சொல்லிட்டாரு. சரி எங்க அம்மா அடுத்தவங்க கூப்பிட்டா தானே கார்ல ஏறக்கூடாது. நம்ம புருஷன் கூப்பிடல கார்ல ஏறாட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்க அம்மா கார்ல ஏறிடுச்சு. சரி திருப்பரங்குன்றம் வந்துட்டாங்க. எங்க ஆத்தாங்க அப்படி மேல ஏறிட்டாங்க. மலையில ஏறிட்டாங்க.
கோயில் பூஜை சொன்னாரு மணப்பால இருந்து ஒரு பையன் சொல்லிட்டு போனேன் ஆ. கொண்டாட்டி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னா அந்த பாவம் அவரும் 3 நாளா தொண்ணாந்தது மாதிரி உட்கார்ந்துருந்தாரு சரி. போய் எங்க ஆத்தா எங்க அப்பன் படியில கையெழுத்து கும்பிட்டு சாமி இதே என் பொண்டாட்டி இவருக்குதான் கல்யாணம் பண்ணி 10 வருஷம் பிள்ளை விட்டு சொன்னதான் கிடமை சரி. கோயில் பூசை எங்க அம்மாவை பார்த்தாருவாரு நம்பி கோச்சுக்காரா எந்த நேரமும் ஆளு இதுல ஏற இறங்கமா இருக்குது நீ கீழே உட்கார்ந்து காவல் பாரு விடியலுக்குள்ள உன் பொண்டாட்டிக்கு நான் பிள்ளை கொடுக்குறேன் அடடா. இந்த கோயில் பூசாரி சொன்ன வார்த்தை ஆ. இந்த செய்தியை கேட்டோன்னே எங்க அப்பா கீழே இறங்கி வந்துட்டாரு சரி. எங்க ஆத்தால பார்த்தாரு பாரு கோயில் பூசாரி படக்குன்னு திறந்து விட்டாரு எதை? கதவை திறந்து விட்டோன்னே எங்க ஆத்தால உள்ள விட்டாரு அவர் வச்சிருந்தாரு செம்புடுக்கு அப்ப செம்பு உடுக்கையா செம்பு உடுக்கு உடுக்கு செம்பால் செய்யப்பட்ட உடுக்கு. அந்த உடுக்க எடுத்து புடிச்சு வருதேன் காலையில 6 மணி ஆச்சு உடுக்க கீழே வச்சுக்க அவள் நேரம் வரைக்கும் எங்க ஆத்தால முன்னால உட்கார வச்சு அடிச்சதுல அந்த பூசாரிக்கு ஆர்வ கோலாம் கிழிஞ்சு வச்சு எது? உடுக்கோட சபுதையா ஏன் அப்படி கேக்குற சின்ன சோறும் தெரிச்சு போச்சியா உடுக்கோட சபு கிழிஞ்சு வச்சு அதோடய எங்க ஆத்தா வயசுல நான் மாசம் ஆயிட்டேன் நீ ஆமா நான் மாசம் வாங்கிக்க முன்னாடி சொல்ல பேர் அதனோட சேராதையான்னு சொல்றியா? சரிம்மா சரிம்மா. எங்க ஆத்தா மாசம் ஆயிட்டா ஒரு 10 மாசம் வந்தோடனே எங்க ஆத்தா வயிற்று விட்டு நான் பொசுக்குன்னு வெளியே வந்துட்டேன் வெளியே வந்தா ஒரு 5 வயசு வரைக்கும் சொரியாதம்மா சொரியாத ரொம்ப ஒரு 5 சிறண்டா. ஒரு 5 வயசு வரைக்கும் எங்க ஆத்தா எங்க அப்படி என்னை தூக்கி போட்டு வளர்த்தாங்க 5 வயசுல முடிச்சுட்டு பள்ளிக்கூடத்துல போய் படுக்க சொல்லி விட்டாங்க. பள்ளிக்கூடத்துல படுக்கவா? ஐயோ பள்ளி ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டாங்க. ஸ்கூல் பள்ளிக்கூடத்துல யார் பள்ளிக்கூடத்துல படிக்க சொல்லி விட்டாங்க. சரி. நான் ஒத்த பிள்ளைன்னு சொல்லிட்டு அடடா. பிள்ளை நல்லா படிச்சு யாராச்சும் ஒரு வேலைக்கு வரணும்னு சொல்லிட்டு இந்த தொழில் யாருக்காச்சும் வருமா? வருமா? வராது. வருமா? அந்த தொழில் யாருக்காச்சும் வருமா? வராது. குடுக்குறவங்களுக்கு தான் வரும். வரும். எல்லா பேரும் இதை போட்டு வர முடியுமா? முடியாது. அதனால சரின்னு சொல்லிட்டு என்னை போய் பள்ளிக்கூடத்துல படிக்க சொல்லி அருப்புக்கோட்டையில போய் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டு வந்துட்டாங்க. ஒரு சூட்கேஸ் நிறைய பணத்தை கொடுத்துட்டு சரி. நான் இங்கே படிச்சுட்டு இருந்தாங்களே ஒரு நாள் பெரிய மனுஷி ஆயிட்டேன். பெரிய மனுஷி ஆயிட்டீங்களா? யார்கிட்டயும் சொல்லாதீங்க, நம்ம 2 பேருக்கும் பேசிட்டு இருக்கா. தெரியாம கேட்கிறேன். பெரிய மனுஷி ஆயிட்டு பெரிய மனுஷி ஆன உடனே பாத்தியாட்ட கொண்டு போய் காமிச்சு எதை? இந்த வயசு யாய் அப்படி வெறும் பியத்துல மாதிரி நீளமா சொல்ற வாத்தியாட்ட காமிச்சுட்டு வயசுக்கு வந்த காமிச்சு அப்புறம் அவர் சொன்னாரு சத்தியப்படியா என்கிட்ட சொல்லாத நீ அப்படியே பக்குவம் உட்காந்துரு உங்க அம்மாலையும் உங்க அப்பாலையும் வர சொல்லி வேற மாமன் உள்ள விடுறாக்கு ரெடியா இருக்கான் பாரு வர சொல்லி உன்னை உள்ள விடு. கற்பகமே உனகின்றி துணையாரமா
இடத்தை பார்க்கும்போது என்ன அழகா இருக்கிறது. அழகான இடமா இருக்கு. செடியிலும் குடியிலும் நிறைந்த புகழோனம் தவ முனிவர்கள் எல்லாம் தவறு கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னே ஒரு பெருமை ஏற்பட்டது. இங்கே உள்ள திருக்கானை கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் இங்கே காவல் காத்து கொண்டிருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் ஒளிவரைக்கு நிலையத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது நாடக கலை சார்பும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கதை தொடர்கின்றேன். கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கனிந்திருக்கும் மனதினிலே இசிந்திருக்கும் மகமாயி மகமாயி மகாளி கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கனிந்திருக்கும் மனதினிலே இசிந்திருக்கும் மகமாயி மகமாயி என்ன அழகான இடம். இந்த இடத்தை பார்க்கும் போதே ஒரு மொழி சேர்ந்தார். இந்த உலகம் பிறந்தது யாருக்காக? எனக்காக, அவருக்காக. எனக்காக பிறந்த காரணத்தினால உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் வளர்வதும் எனக்காக, தன்னை வழியை நீந்தாய் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. சாதித்த
உலகம் பிறந்தது எனக்காக ஊரும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஊரும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வதும் எனக்காக அன்னை மடியை நீர்தான் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக தந்தை மயிலான தாமரையில் விளக்கு போட கொண்டையில் குழி வழங்க கோவலக்கண்ணன் வெளித்து நோக்க தெண்டை மகாராணியின் தென்பிளி நீதி கூட்ட பண்டுகள் இனிது வாட வீட்டிற்கும் மாதவ மருதாண்டா அதே போல இந்த இடத்தை வந்து பார்த்தா என்ன அழகா இருக்கின்றது இப்படி ஒரு இடத்தை வந்து பார்த்து நாரதர் சொன்ன இதே அந்த இடத்தான் இருக்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்தால் ஏதோ ஒன்று சத்தம் கேட்கவில்லை இருந்தாலும் சற்று கவிழ்ந்து பார்ப்போம் ஆளோளம் சோ ஆளோளம் சோ அடோடம் சோ சோ என்றும் ஒரு வார்த்தையிலே அமுதனும் தேனு கலந்து ஊசிருக்கிறாளே அடாடா என்ன அழகு அடோடம் சோவுக்கே ஒரு குரலே ஒரு இருந்தால் அவருடைய முகம் என்ன அழகா இருக்கும் அவளுக்கு ஆறு தூது அவனுக்கு வேண்டும் அணியில் அனுப்பலாமா அனுப்பக்கூடாது பூங்காற்றத்தான் அனுப்ப காரணத்தினால பூங்காற்று அந்த பொண்ணுக்கின்ற ஒண்ணு சொல்லி போ தனியா அவ இல்லாம நெஞ்சம் வாடுது அவ இல்லாம நெஞ்சம் வாடுது அவ இல்லாம நெஞ்சம் வாடுது
போது நீ பூ வச்ச கிளி பச்சமலை பக்கத்தில மெயிருந்து சொன்னாங்க மெயிருந்து சொன்னதில நியாயம் என்ன கண்ணாத்தா தாராரோ தாராரோ ராராரோ தாராரோ தாராரோ மம்பட்டிய தோளுல வச்சு மழதொலக்க போறோம் மச்சுவா மழைய தொடர்ந்து விடுத்து என் மச்சுவாய் பகிர் வந்து நீராடட்டும் அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம்